Welcome students, welcome viewers. This is 9th standard bridge course English module. இப்போ இந்த மாடியூல்ல டே 3 குரிய கிராமர் பார்க்கலாம். சென்ற வீடியோல டே 3 குரிய வீடியோல சிம்பிள் ஃபியூச்சரையும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம வந்து அதனுடைய தொடர்ச்சியாக டே 3 கண்டினியூஷன் தொடர்ச்சியாக ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் பார்க்கலாம். இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூல் என்ன பர்பஸ் அப்படின்னா, தெளிவாக எல்லா கிராமரும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் தான் காரணம். இப்போ ஒர்க் புக் கொடுத்துருக்கோம். ஒர்க் புக் வந்து கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும். அந்த ஒர்க் புக்கில் வந்து ஆன்சர் போட்டிருக்கேன். ஆனால் 25 ஒர்க் புக்கும் ஆன்சர் போட்டாச்சு. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒர்க் புக்கில் காப்பி மட்டும்தான் பண்ண முடியும். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதற்கு பேஸாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூல் இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் கவனமாக நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது அந்த ஒர்க் புக் பேஸாக உங்களுக்கு புரியும். அதனால ஒர்க் புக்கை விட இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் பேசிக்காக புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒர்க் புக் ஈஸி ஆகிடும் உங்களுக்கு. ஒர்க் புக் முதல்ல போட்டிருக்கோம், ஜஸ்ட் நீங்கள் காப்பி மட்டும் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அதான் விளக்கம் கொடுத்துருக்கேன். அந்த ஒர்க் புக்கில் இருக்கிற கிராமர் விளக்கங்கள் உங்களுக்கு புரியாது. இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் மாடியூல்ஸை இதில் வந்து நல்லா பலமுறை பாருங்க, புரிய வரைக்கும் பாருங்க. அடுத்தது இப்போ நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸினுடைய குறிப்பாக ஸ்ட்ரக்சர் பாருங்க. சப்ஜெக்டோட ஷெல் வில் ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வெர்பு 3 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்னென்ன அட்வர்பியல்ஸில் வரும் பார்த்தீங்கன்னா, அது கீவேர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அட்வர்பியல்ஸ் என்ன வரும் அப்படின்னா பாருங்க, ஐ ஷல் ஹேவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் பை டின்னர் டைம். இந்த பையோட சேர்ந்து டின்னர் டைம் அர்த்தம். என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா, இப்போ ஃபினிஷ் அப்படின்னா நான் வந்து முடிச்சிருக்கேன், ஆனால் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கேன் அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? முடித்திருந்தேன் அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட். முடிச்சு இருப்பேன் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அப்போ என்ன மீனிங்? என்னுடைய ஹோம்ஒர்க்கை டின்னர் டைமுக்குள்ளே முடிச்சிருப்பேன், டின்னர் டைமில் முடிச்சிருப்பேன் என்ற மீனிங்கில் கொண்டு வரோம். இது பர்ஃபெக்ட் அப்படின்றதும் ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் தான். இது வந்து ஃபியூச்சரில் முடியுன்ற நோக்கத்தில் சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, பை நெக்ஸ்ட் சம்மரில் என்ன செஞ்சிருப்பேன், அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, தே வில் ஹாவ் பில்ட் த பிரிட்ஜ். ஓகே, அந்த பிரிட்ஜை அவங்க பில்ட். ஓகேவா? பில்ட் அப்படின்னா கட்டியிருப்பார்கள். கட்டினார்கள் வராது, கட்டியிருப்பார்கள். ஓகே, எப்போ? பை நெக்ஸ்ட் சம்மர். அதே போல பை த டைம் தே அரைவ் த ஸ்கூல், அவர்கள் பள்ளிக்கு வந்து சேரத்துக்குள்ள த சயின்ஸ் டீச்சர் வில் ஹாவ் ஸ்டார்டட் ஹர் கிளாஸ், அவர் ஆரம்பித்து இருந்திருப்பார். ஓகேவா? ஆரம்பித்து இருந்திருப்பார். இந்த மாதிரி வரும் நமக்கு. ஃபோர்த்து பாருங்க, பை த டைம் வி ரீச் ஸ்கூல், சேம் நாங்கள் வந்து சேரத்துக்குள்ள the CEO will have finished his visit. finished அவர் முடிச்சிருப்பார்ன்ற மீனிங் வரும். இப்போ நெக்ஸ்ட் இயர், அடுத்த ஆண்டுக்குள்ள we shall have completed this project, நாங்கள் என்ன செஞ்சோம், கம்ப்ளீட் இருப்போம் அப்படின்றது வரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல நடைபெறக்கூடிய சென்டென்ஸ் நாம வந்து இங்கே அட்வர்பியல் யூஸ் பண்றோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் என்னென்ன யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணலாம் பாருங்க. யூசேஜ் சொன்னோம்னா முதல்ல an action that is expected, எதிர்பார்க்கக்கூடியது. எப்போ? to be completed by certain time in the future, குறிப்பிட்ட காலத்துல, இந்த காலத்துல முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம இருக்கோம். அப்ப அது முடியுது அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, we will have completed our work by the time our sisters arrive. இல்லையா? சகோதரி வரத்துக்குள்ள நம்ம முடிச்சிருக்கணும்ன்ற அந்த கண்டிஷன். அடுத்து பாருங்க, to express the speaker's belief. belief அப்படின்னு நம்பிக்கை, என்ன முடிப்போம் நம்பிக்கை ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு பாருங்க. you will have discussed the plans how to celebrate the function, said my mother. அம்மா என்ன சொல்றாங்க, எப்படி செலிப்ரேட் பண்றது நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, an action which at a given future time will be in the past. பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ஓகேவா இன்னும் நடந்துட்டே இருக்கு, அந்த மாதிரி மீனிங்ல வரும். பாருங்க, இது in 2 years time I shall have earned my degree. இப்போ ஏற்கனவே வந்து அந்த டிகிரி 5 இயர்ஸா இருக்கலாம், இல்ல 3 இயர்ஸா இருக்கலாம். ஓகேவா?
ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கலாம், இன்னும் 2 வருஷத்துல டிகிரி வாங்கிடுவேன், இந்த மீனிங்ல வரும். இன் செப்டம்பர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வில் ஹாவ் சர்வ்டு ஆஸ் எ லைப்ரரியன் ஃபார் 20 இயர்ஸ். ஓகேவா? இன் செப்டம்பர்ல என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன செய்வாரு, லைப்ரரினா வரும்போது 20 இயர்ஸ் முடிஞ்சிருக்கும். செப்டம்பர்ல 20 இயர்ஸ் முடிகிற அளவுக்கு அவர் சர்வ் பண்ணியிருப்பாரு, அந்த மீனிங்ல வரும். இது பாஸ்ட்ல நிகழ்ச்சி நடந்தாலும் கூட ஃபியூச்சர்ல அதை வந்து குறிப்பிட்ட டைம்ல நம்ம என்ன செய்யறோம், ஒரு எண்ட் பண்றோம். இது வந்து 2 இயர்ஸ்ல முடியுது, 20 இயர்ஸ்ல முடிகிறோம் அப்படின்ற அந்த காலத்தை முடிக்கணும் நம்ம. இதுவும் என்னது அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து இந்த ஃபியூச்சர் டென்ஸ் ஆனது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ல இல்லையா, அஃபர்மேட்டிவ்ல, நெகட்டிவ்ல, இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி வரும் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பர்சன்ல பாருங்க, ஐ ஷல் ஹேவ் மெட். மெட் அப்படின்ற சந்திக்கிறது. இதுவே வந்து பார்த்தோம்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல நான் சந்தித்து இருக்கிறேன், சந்தித்து இருக்கிறேன் அப்படின்ற பிரசன்ட் பர்ஃபெக்டும், சந்தித்து இருந்தேன் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்டும், சந்தித்து இருப்பேன் அப்படின்றது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும். நான் சந்தித்து இருப்பேன். ஓகேவா? பாருங்க, இது வந்து நெகட்டிவ்ல ஐ ஷல் நாட் ஹேவ் மெட் போடலாம், இல்லைன்னா ஐ ஷல் ஹேவ் நாட் மெட்டும் போடலாம். ஓகேவா? கேள்வி பாருங்க, ஷல் ஐ ஹேவ் மெட், நான் சந்தித்திருப்பேனா? whom shall I have met, யாரை சந்தித்திருப்பேன், இந்த மீனிங்ல வரும். we-ன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், அதில் we shall have met, நாங்கள் சந்தித்திருப்போம். we shall not have met, shall we have met, whom shall we have met. you second person singular, நீ சந்தித்திருப்பாய். you will have met, you will not have met, will you have met or where will you have met, நீ எங்கு சந்தித்திருப்பாய். you second personல ப்ளூரல், அதேதான். you will have met, நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். you will have met, will you have met or when will you have met, எப்பொழுது சந்தித்திருப்பீர்கள். ஹர்னா அவர்களை, இல்லையா, அவளை, அவர்களை, மதியசன் அவர்களை எப்பொழுது நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். he she it அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், he she it அப்படின்றது. அப்போ he will have met, she will have met, it will have met. அவர் he she பொதுவாக சொல்லிடுறோம், அவர் சந்தித்து இருப்பார், அது சந்தித்து இருக்கும் அப்படி சொல்றோம் நம்ம. அதே போல he will not have met, she will not have met, it will not have met. ஓகே, கொஸ்டின் பாருங்க, will have met இல்லையா, என்ன வருங்க, will you, will he have met, will she have met, இந்த மாதிரி வரும். why will he have met, ஏன் சந்திச்சிருக்கோம் மீனிங், ஏன் சந்தித்திருப்பார்கள், ஏன் சந்தித்திருக்கிறார், அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஓகேவா? தே பாருங்க, தேனா தேர்ட் பர்சன் ப்ளூரல், they will have met, அவர்கள் சந்தித்திருப்பார்கள். they will not have met, will they have met, how will they have met, அவனை எவ்வாறு, எப்படி சந்தித்து இருப்பார்கள், அந்த மீனிங்ல வரும், அவர்கள் சந்தித்திருப்பார்கள். ஆக ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்டர்கேட்டிவ் எந்த மாதிரி சென்டென்ஸ் அமையும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஈஸியா நம்ம பயன்படுத்தலாம். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்க, நம்ம பார்க்கறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ன்றது முடிஞ்ச நிலை, கண்டினியூஸ்னா தொடர்ந்த நிலை. அதுக்கு ஃபார்ம் எப்படி பாருங்க, ஷெல் வரும், வில் வரும், ஹவ் பீன் வரும், வேர் பிளஸ் ஏஞ்ச் வரும். அது கீவேர்ட்ஸ் வந்து பை திஸ் டைம், டுமாரோ, நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் மந்த், இந்த மாதிரி பை திஸ் டைம் டுமாரோ, பை திஸ் டைம் நெக்ஸ்ட் டே, இந்த மாதிரி வரும். இட் டிஸ்கிரைப்ஸ் an action that will continue up until a point in the future. நம்ம குறிப்பிட்ட பாயிண்ட் சொல்றோம், அந்த பாயிண்ட்லயும் இந்த ஃபியூச்சர், இந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருந்ததுன்னா ஃபியூச்சர் ஆஃப் கண்டினியூஸ். உதாரணம் பாருங்க, ஐ வில் ஹவ் பீன் ஸ்டடியிங் 10th standard by the time next year. அடுத்த வருஷம் நான் வந்து 10th படித்துக்கொண்டு இருந்திருப்பேன். படித்துக்கொண்டு இருந்திருக்கிறேன்னா, படித்துக்கொண்டு இருந்திருக்கிறேன் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். படித்துக்கொண்டு இருந்திருந்தேன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். படித்துக்கொண்டு இருந்திருப்பேன் future perfect continuous. He will have been traveling to Bangalore by next week. He will not have been staying in London next year. She'll have been waiting by tomorrow. They have been going for a picnic by the end of this month. Okay, by the end of this month அவங்க வந்து பிக்னிக் போய் கொண்டிருப்பார்கள், அந்த மாதிரி மீனிங் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சர். அட்வர்பியல் எல்லாம் கொடுத்துருக்கா. மேலும் நம்ம இன்னும் எக்ஸாம்பிள் பாருங்க. அட்வர்பியல் இது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து டெஃபினிஷன். இப்போ இதனுடைய இன்னும் சில எக்ஸாம்பிள் பாருங்க. he will have been teaching English grammar since tomorrow morning. since tomorrow morningல இருந்து அவங்க வந்து டீச்சிங் பண்ணிட்டு இருப்பாங்க, தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கோன்றது அவங்க காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சண்டே they will have been playing football in the field for 3 hours. அடுத்த சண்டேல 3 மணி நேரமா அவங்க விளையாண்டு கொண்டு இருப்பார்கள், தொடர்ந்து நிகழ்ந்து இல்லையா, இது எடுத்துக்கலாம். I shall have been constructing the building by the end of this year. இல்லையா, by the end of this year வரைக்கும் அவங்க வந்து அந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஓகேவா? இதில் பாரு கீவேர்டு பாருங்க. சின்ஸ் டுமாரோ மார்னிங் நெக்ஸ்ட் டைம் போட்டு ஃபார் வந்திருக்கு, பை த எண்ட் ஆஃப் திஸ் இயர் அதுவும் வந்திருக்கு. ஓகேவா? அதுவும் எடுத்துக்கலாம் நம்ம. சரி, இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஓகேவா? அஃபர்மேட்டிவ்ல, நெகட்டிவ்ல, இன்டராகேட்டிவ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்ல எப்படி பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்து ஐ இருக்கு. ஐ ஷல் ஹவ் பீன் பிராக்டிசிங். பிராக்டிசிங் அப்படின்னா பயிற்சி செய்து கொண்டிருத்தல். ஓகேவா? அதே போல வந்து இது பாருங்க, ஐ ஷல் நாட் ஹேவ் பீன் பிராக்டிசிங். ஐ ஷல் யா வரும்னு தெரியல உங்களுக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஷல் வி ஹேவ் பீன் பிராக்டிசிங், whom ஷல் ஹேவ் பீன் பிராக்டிசிங். வி வந்து வி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன்ல ப்ளூரல். வி ஷல் ஹேவ் பீன் பிராக்டிசிங், we shall not have been practicing, shall I have been practicing, or whom shall I have been practicing. You second person singular, you will have been practicing, you will not have been practicing. அதே போல will you have been practicing, where will you have been practicing எங்க நீங்க வந்து practice பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. you second person plural பாருங்க, you will have been practicing same அப்படியே வரும். நீங்கள் சொல்றோம் நம்ம, நீங்கள் அப்படின்ற மீனிங் வரும். you will have been practicing, will you have been practicing, or when will you have been practicing. She, he, she third person singular. இதுல he will have been practicing, she will have been practicing, it will have been practicing மாறி வரும். அதே போல he will not have been practicing. அதே போல will you have been practicing, why will we have been practicing. ஓகேவா? தேர்ட் பர்சன் ப்ளூரல்ல பார்த்தீங்கன்னா they வரும், அவர்கள். they will have been practicing, they will not have been practicing, will they have been practicing, how will they have been practicing. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வரக்கூடிய அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்டராகேட்டிவ்ல இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். நீங்கள் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் ரிட்டன் இங்கிலீஷில் எப்படினாலும் சரி அந்த டென்ஸ் அப்படின்றது ஒரு டைம் தான். அது அந்த டென்ஸ் அண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டோம்னா நமக்கு டென்ஸ் ரொம்ப ஈஸியாயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதோட நமக்கு வந்து டென்ஸ் முடியுது. டே 1, டே 2, டே 3 இந்த 3 நிலையிலும் நமக்கு டென்ஸ் முடியுது. இந்த முடிஞ்ச நிலையில் நீங்கள் இந்த டென்ஸ் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா தரவு பண்ணுங்கள், கண்டிப்பாக தரவு பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பலமுறை பாருங்கள். இந்த டென்ஸ் உங்களுக்கு +2 மட்டும் இல்லை, மேற்கொண்டு டிகிரியோடு பயன்படும். உங்களுக்கு டிகிரியும் கண்டிப்பாக பயன்படும். உங்களுக்கு நீங்கள் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு டென்ஸை புரிஞ்சுக்கங்க. சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.